அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காமனா உள்ள ப்ராப்ளம் வந்து முதுகு வலி. இப்போ எல்லாமே கோவிடுக்கு அப்புறம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆன்லைன் கிளாஸஸ், டீச்சர்ஸ், பேங்க்ல வேலை செய்கிறவங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. அதனால என்ன ஆகுது, இந்த பேக்கில் வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால நிறைய பேர் முதுகு வலி அப்படின்றதுக்காக வர்றாங்க. இதை என்ன பண்ணலாம், அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. முதுகு வலி ஃபஸ்ட்டு ஏன் வருது? நமக்கு ஒரே இடத்துல உட்காந்துருந்தா முதுகு வலி வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர்றதுக்கான வாய்ப்பு 30% மேலே இருக்குது. அதே நம்ம அந்த முதுகுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டோம்னா வராமே தடுத்துடலாம். ஃபஸ்ட்டு முதுகு வலி வர்றதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 காரணம் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 முதுகு எலும்புகளுக்கு நடுவில் உள்ள ஜவ்வு அப்படியே அந்த நீர் கண்டென்ட் குறைய குறைய விலகி வந்து வெளியில் வர நரம்புகளை அழுத்தலாம். இதுதான் ரொம்ப காமனாக இருக்கும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்படியே கால்களுக்கு பரவி கீழே வருது, அப்படியே பின்பக்கமாக இழுக்குது, பாதம் வரைக்கும் போகுது. டக்குன்னு ஒரு இருமுனாலோ தும்முனாலோ இல்லை குனிஞ்சு எந்திரிச்சாலோ ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஸ்க்கு நகர்ந்து வந்து காலுக்கு வர நரம்புகளை அழுத்துதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆக ஆக ஆஸ்டியோஃபைட் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த தண்டுவடத்தை சுற்றி லிகமெண்ட்ஸ் இருக்குது. லிகமெண்ட்டும் கால்சிஃபை ஆகலாம், ஓபிஎல்எல்னு சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தையும் அழுத்தலாம், வெளியில் வர நரம்புகளையும் அழுத்தலாம். இதனாலையும் பெயின் வரும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெயின் வந்து பேக்கில் மட்டும் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே கால்களுக்கும் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இன்ஜுரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், நிறைய பேர் 2 வீலரில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு 20+லாம் பார்த்தீங்கன்னா வண்டியை வேகமாக ஸ்பீட் பிரேக்கரில் விட்டு இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஸ்லோ பண்ணுறது இல்லை. சில பேருக்கு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது தெரியறது இல்லை. அதனால் வேகமாக கொண்டு போய் வண்டியை மூவ் பண்ணும்போது ஒரு ஜெர்க் ஆகும். இதனாலையும் வரலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கெப்பாசிட்டியை தாண்டி, இப்போ ஒரு 10 கிலோ வெயிட்டு தான் அவங்களால தூக்க முடியும்னா ஒரு 25 கிலோவை தூக்குறாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வலி வந்துச்சு அப்படின்னு வருவாங்க. இதுவும் வந்து இந்த இன்ஜுரினால வர்றது அக்யூட் டிஸ்க் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாராஸ்பைனல் மசில் ஸ்பாசம். ஒரே இடத்துல உட்காந்துட்டு வேலை செய்யறனால அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பாசம் போயிடும். ஸோ அதெல்லாம் லூசன் பண்ணனாதான் நமக்கு வந்து இந்த பேக் பெயின் வராமே தடுத்துக்கலாம். ஸோ இதுதாங்க ஒரு 5 முக்கியமான காரணம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை வர்றனால பின்னாடி உள்ள கர்வேச்சர் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிரெக்னன்ட் லேடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயிறு முன்னாடி வர வர பேக் பெயின் வருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயிறு முன்னாடி வரும்போது நமக்கு அந்த ஸ்பைனோட கர்வேச்சரும் மாறிடும். ஸோ அப்பையும் பெயின் வருது. ஸோ குண்டா இருக்கிறதும் முதுகு வலிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த முதுகு வலி எனக்கு இருக்கு, நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, முதுகு வலி வராமே நான் தடுத்துக்கணும், ஏன்னா நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், என்னோட வேலை எல்லாமே உட்காந்துட்டு செய்கிற வேலை தான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, உங்களுக்கான எக்ஸசைஸை அடுத்த வீடியோவில் கொடுக்குறோம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.